ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி ட்ராமா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி குணால் மௌலி இஷானை பற்றி கண்டுபிடிச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் மௌலிக்கு அவன் எந்த அளவுக்கு துரோகம் பண்ணாங்கிற விஷயம். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளாக்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட மௌலி இஷான் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக குணால் வந்துடுறான். குணால் அப்படி கையை தட்டிட்டு நிற்கிறான். யாராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அங்கே குணால். இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. ஐயையோ, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது மௌலி? வாவ், உன்னோட ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு நீ வேற ஒருத்தவன் கூட அஃபேர் வச்சிட்டு இருக்கல்ல, உன்னோட இஷான் கூட. இவன் தானே உன்னோட கள்ள காதலன். நீ என்ன நினைச்ச? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா? நீ என்ன பண்ற ஏது பண்ற எல்லாத்தையும் நான் கண்காணிச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா என்ன நீ முட்டாளாவே நினைச்சிட்டு இருப்பல. எதுக்குடி என்னை ஏமாத்தினங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அவன் பயத்துல சொல்றான், இந்த பாரு குணால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு அப்படின்னா அவ புரிய வைக்கிறதுக்கு பாக்குறா. ஆனா அவன் எத்தையுமே காதுல வாங்குற மனப்பக்குவத்துல இல்ல. உடனே ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்கான். நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் எதுவுமே தப்பு பண்ணல குணால், நான் உன்னதான் விரும்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு பேச வைக்கிறியா? எனக்கு தெரியும் நீ என்ன எந்த அளவுக்கு ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறான். மொத்தமா என்கிட்ட 3 ப்ரூஃப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? எனக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு. அதுல நீ எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியே, ப்ளூ கலர் ஷர்ட். அதுல இந்த மாதிரி கார்டு இருந்தது. அதுல லவ் யூ இஷான்னு போட்டிருந்தது. அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ இஷானுக்காக தான் இந்த ஷர்ட்டை வாங்கி வச்சேன்னு. அப்புறம் 2வது ப்ரூஃப் என்ன தெரியுமா? நீ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி பொக்கே வாங்கிட்டுக்கு போனல, அதுலயும் இந்த மாதிரி உன்னோட இஷானுக்காக வர்ணிச்சு கவிதைலாம் எழுதி வச்சிருந்தியே, இந்த லெட்டர் இதை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எங்கேயோ மேடம் ஊர் சுத்திட்டு வந்தீங்களே, லேட் நைட்டு வந்தீங்களே, நீ இஷான் கூட தானே இருந்துட்டு வந்த. அது எனக்கு எப்படி தெரியுமா தெரியும்? நீ கிளினிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரியும். இந்த 3 ப்ரூஃப் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா உனக்கு? என்னடி என்னை ஏமாத்திட்டு என்னை நம்ப வச்சு கழுத்து இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ? ரொம்ப கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. அங்க பாட்டியும் மாமியாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சொல்லிட்டு இருக்கு, இந்த மாதிரி குணாலும் மௌலி தான் சேரணும், அவங்க 2 பேருக்கும் மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அவங்க 2 பேர் தான் ஒன்னா சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்ட மாமியாக்காரங்க கோபப்படுறாங்க. எப்படி உங்களால இப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம பேச முடியுது? இஷானும் மௌலி தான் சேரணும். இஷான் குணாலுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவன் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக தான் மௌலியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்க சொன்னான். ஆனா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க 2 பேரும் சேரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இஷான் பாவம் இல்லையா? அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இந்த பாரு எனக்கு நல்லாவே தெரியும் இஷான் நல்ல பையன் தான், அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா மௌலி என்னோட குணாலுக்கு தான். புரியுதா? நீ தேவையில்லாம பேசாம எப்படியாவது அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கு இந்த பாட்டி. அப்படியே எங்க குணால தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே அழுது புலம்பிட்டு இருக்கான். உனக்கு நான் அப்படி என்னடி குறை வச்சேன், எதுக்கு என்ன வேணான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போனேன், எதுக்கு என்ன ஏமாத்தின சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் சொல்றான், நீ ஒரு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்டாட்டியா இல்ல, ஒரு பொண்ணாவே நீ இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ. உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தனமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்குமே அமையக்கூடாது, மோசமானவடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கேரக்டரை பத்தி ரொம்ப மட்டமா தப்பா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இஷானுக்கு செம்மையா கோவம் வருது. போதும் நிறுத்து குணால், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா என்ன ரொம்ப ஓவரா சொல்ற? ஓ, அங்க தொட்டா இங்க ஷாக் அடிக்குதோ? என்ன ஏன் முன்னாடியே நான் என்ன வேணா சொல்லுவேன், நீ அதை பத்தி எல்லாம் கேட்க உனக்கு ரைட் சைட்ல அப்படின்னு சொல்ல, உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகி 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மௌலி தான் தடுக்கிறா, போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குணால் அவளை பார்த்துட்டு உடனே
உடனே அழ ஆரம்பிக்கிறா. மோடி தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாது, என்னால முடியல, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இந்த இஷானை வந்து நீ எதுக்கு வந்து அவனை காதலிச்ச, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுட்டு என்னை விட்டுட்டு நீ ஏன் அவன் கூட போன அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறா. என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே வந்து உண்மையை சொல்லவும் முடியாம மறைக்கவும் முடியாம அவ மேலேயே எல்லா பழியையும் போட்டுட்டு அப்படியே கண் கலங்கிட்டு நிக்கிறா. இதை பாக்குற இஷானுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. இந்த பாட்டி வந்து புரோகிதரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி நல்ல நாள் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு குணாலுக்கும் மோலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு. அப்பதான் குணால் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போன் பண்ண இங்க வந்து அவனுக்கும் ரிங் போகுது. பாத்தியா, பாட்டி தான் அடிக்கிறாங்க, நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்றான். உடனே வந்து பாட்டி சொல்றாங்க, எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்க, பாட்டி நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களோட மருமக இருக்காளே மோலி, அவ கூட தான் இருக்கேன், அவ அஃபேர்ல இருக்கா, அதுவும் யாரு கூட தெரியுமா, அந்த இஷான் இருக்கானே அவன் கூட, எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா பாட்டி, அவ மோசமானவ பாட்டி, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுனே தெரியல, இந்த மாதிரி பொண்ணுங்களை நான் நம்பவே கூடாது, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் பாட்டிக்கும் மாமியாக்காரங்களுக்கும் தெரிஞ்சது குணாலுக்கு வந்து இஷான் மௌலியை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட போனை வச்சுட்டு மறுபடியும் மௌலி கிட்ட வந்து ரொம்ப திட்டிட்டு இருக்கான். எதுக்கு என்னை விட அவன் எப்படி வந்து உனக்கு பெட்டரா தெரிஞ்சான், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு, என்னை வந்து நீயே வேணான்னு சொல்லிட்டு நீ இவன் பின்னாடி போன, அப்ப அவனை வந்து நீ உண்மையா விரும்புறியா, அப்ப நீ என்ன காதலிக்கலையா, அப்ப என்னோட உண்மையான காதல் எல்லாமே வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புவான். அப்ப அவனுக்கு லைட்டா வந்து பழைய ஞாபகம் எல்லாம் வந்து வந்து போகுது. ஆனா அவனுக்கு கிளியரா எதுவுமே வந்து தெரியல, அப்படியே பிளர் ஆன மாதிரி இருக்கு. பழைய நினைவுகள்ல நந்தினியோட முகம்லாம் வந்து எனக்கு சுத்தமா வந்து தெரிய மாட்டுது, அப்படியே அழிஞ்சு போன மாதிரி தான் தெரியுது. அப்படியே தலையில கைய வச்சுட்டு இருக்கான். அப்படியே விரத்துக்கு போறான். மௌலி உன்னை பிடிக்கிறதுக்கு வர, என்னை தொடாத, உன்னோட அசிங்கமான கைகளால என்னை தொடாத, என்னை தொடுறதுக்கு உனக்கு ரைட் சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே சோஃபால உட்காடுறான். அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. பழைய ஞாபகங்கள் ஒண்ணு வந்து வந்து போகுது. அப்ப மௌலி கூட வந்து அழுத்திட்டு சொல்லியிருப்பா, எதுக்குடா வந்து என்ன துரோகம் பண்ண, நான் உனக்கு என்ன பண்ணேன், நீ வந்து உன்னை எவ்வளவு காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மௌலி வந்து நந்தினி ஒரு நாள் ஏமாத்தும் போது சொல்லியிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இப்ப புரியுதா குணால், இதே மாதிரி தானே நம்மளோட மௌலிக்கு இருந்திருக்கும். அப்ப வந்து நந்தினி கூட சேர்ந்துட்டு அவன் எந்த அளவுக்கு வந்து மௌலியை கஷ்டப்படுத்தி அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பான். இப்ப அதே வழியை இவன் அனுபவிக்கும் போதுதான் மௌலியோட கஷ்டமும் வேதனையும் அவளோட வலியும் இவனுக்கு புரியுங்கிறத விட இன்ன மட்டும் அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே வந்து அவன் தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். இதை பார்க்கும்போது இஷானுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. குணால் அறிவு ஓகே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அதோட இங்க பரி மிஸ்ஸியை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் சினிமா பார்க்க போறதுக்கு வந்து இஷான் வந்து அனுப்பி வச்சிருப்பான் போல. சோ அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது பரி வந்து அழறா, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரவால நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரி மிஸ்ஸி ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. அங்கதான் குணால், மௌலி, இஷான் எல்லாருமே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையுமே அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிரும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் வந்து இங்க மௌலி வந்து முடியல, போது இஷான் நிறுத்து, நான் இப்ப வந்து அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன், இதுக்கப்புறம் என்னால மறைச்சு நான் கெட்டவளா என்னால வந்து எல்லாத்திட்டையும் காட்டிட்டு இருக்க முடியாது. அந்த பாரு குணா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இப்ப வந்து நீ என்ன வந்து துரோகம் பண்ணன்னு சொல்லியே, நான் வந்து உனக்கு துரோகம் பண்ணல. பல வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண. நந்தினி அவளை ஞாபகம் இருக்கா, அவ யார் தெரியுமா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளை வச்சுக்கிட்டு நீ என்ன வந்து தூக்கி எரிஞ்ச, மறந்துட்டியா, ஞாபகப்படுத்தி பாரு. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அன்னைக்கு அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. அப்ப நீ ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருந்த, அவ கூட சேர்ந்து ஆரத்தி எடுத்துட்டு இருந்த. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, நீங்க ரெண்டு பேரும் கட்டி அணைச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாரு. நான் உனக்கு துரோகம் பண்ணனா, நீ எனக்கு துரோகம் பண்ணனான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணா சொல்லிட்டு இருக்கா. நந்தினியை பத்தியும் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்க அவனுக்கு அப்படியே தலை பயங்கரமா வெடிக்கிற மாதிரி வலிக்குது. அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இஷான்னு சொல்றான், வேணா இதெல்லாம் சொல்லாத, பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல என்னால முடியாது, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய விஷயத்த வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு சுத்தமா ஞாபகம் வந்த மாதிரியே தெரியல. அப்படியே ரொம்ப தலைவலியில துடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பரிமிஸ்டி அந்த இடத்துக்கு வந்து அப்படி ஷாக் ஆகி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, குணாலுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துச்சா, இதுக்கப்புறம் மௌலி வந்து இஷான் குணால் ரெண்டு பேர்ல யாரை செலக்ட் பண்ண போறாங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்னோட இந்த டிராமாவை தொடர்ந்து பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இந்த சேனலை பத்தி சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.